வலியே வலிமை வலியே வலிமை வலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை வலியே வலிமை வலியே வலிமை வலியே வலிமை வலியே வலிமை வலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வலியே வலிமை சீலன், சென்னையிலிருந்து தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமை மிகு தாய்மார்களே, எங்களை வாழ வைக்கும் வணிக பெருமக்களே, கடை தொழிலாளர் சங்கம். இந்த சங்கம் ஆரம்பித்து சுமார் 15 ஆண்டுகள் ஆகிறது. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, தூத்துக்குடி என்று பல்வேறு ஊர்களில் பெரிய பெரிய கடைகள், நிறுவனங்களில் ஒரே நிறுவனத்தில் கூட, ஒரே கடையில் கூட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்களுக்கு மட்டும் சங்கங்கள் இல்லை. கடை தொழிலாளர்களுக்கு சங்கங்கள் இல்லை. விவசாய தோழர்களுக்கு சங்கம் உள்ளது. மோட்டார் வாகன தொழிலாளர்கள், ஓட்டுநர்களுக்கு சங்கம் உள்ளது. மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு சங்கம் உள்ளது. கடைகள் வைத்து மருத்துவ தொழில் செய்யும் சவர தொழிலாளர்களுக்கு சங்கம் உள்ளது. தூய்மை தொழில் செய்யும் துப்புரவு பணியாளர்கள், அவர்களுக்கு சங்கம் உள்ளது. சலவை தொழிலாளர்களுக்கு சங்கம் உள்ளது. வெல்டிங் வேலை செய்யும் தோழர்களுக்கு சங்கம் உள்ளது. இப்படியாக பல ஆயிரக்கணக்கான தொழில்களை செய்யும் தோழர்களுக்கு எல்லாம் தொழிற்சங்கங்கள் உள்ளன. ஆனால் இந்த கடைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 3 கோடி பேர் உள்ளார்கள். இந்த 3 கோடி பேருக்குமே பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் தொழிற்சங்கம் இல்லை. இந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று பல நாட்கள் பல அரசாங்க அலுவலகங்களில் ஏறி இறங்கி பதிவுத்துறையில் சென்று எங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் கேட்ட பொழுது, உங்களுக்கெல்லாம் தொழிற்சங்கம் இல்லை என்று அவர்கள் பதில் சொல்லிவிட்டார்கள். பின்பு அன்றைய முதல்வர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்து இந்த தோழர்களின் நிலைமையை எடுத்து சொல்லி இவர்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் நம்மிடம் பல கேள்விகள் கேட்டார்கள். அனைத்திற்கும் நாம் பதில் கொடுத்தமைக்கு நமக்கு ஒரு சங்கத்தை பதிவு செய்ய அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள். அதுவே முதல் தொழிற்சங்கம் ஆயிட்டு தமிழகத்தில் கடை தொழிலாளருக்கு முதல் தொழிற்சங்கம் கடை தொழிலாளருக்கு. அந்த தொழிற்சங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் சாலைகளில் கீரை, மீன், காய்கறி, பழங்கள் போன்ற துணி, மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சாலைகளில் வியாபாரம் செய்யும் தோழர்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதி உள்ளது. அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, தமிழகத்திலே சிறு குறு வணிக பெருமக்களுக்கு முதல் தொழிற்சங்கம் ஆரம்பித்து 15 ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி அந்த சங்கத்திற்கென்று ஒரு வாரியம் கொடுத்துள்ளார்கள். அந்த வாரியத்தில் நாம் நமது உறுப்பினர் அட்டைகளை நாமே நமது மாவட்ட தலைவர்கள் மூலம் நாமே கையொப்பமிட்டு அரசின் அத்துணை நல திட்டங்களையும் வாரியம் மூலமாக நாம் பெற முடியும். அந்த வாரிய நல திட்டங்களை சென்று என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு தொகைகள் கொடுக்கிறார்கள் என்று அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுது நமது உழைப்பின் உரிமையாக அது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு தோழர் 18 வயது முதல் 60 வயது வரை கிட்டத்தட்ட 40 - 42 ஆண்டுகள் உழைக்கிறார். அவர் வீட்டுக்கு மட்டும் உழைக்கவில்லை, இந்த நாட்டுக்கும் உழைக்கிறார். அப்படி இருக்கையில் கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கும் இந்த தோழர்களுக்கு உழைப்பின் உரிமை வேண்டும். அந்த உரிமை இப்படி பிச்சையாக எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து நாம்
பல கட்சி தலைவர்களையும் பல கட்சிகளையும் சென்று நாங்கள் இதுபோல் கடை தொழிலாளர்கள், இந்த சிறு குறு வணிகர்கள் மற்றும் கடை தொழிலாளர்கள், அனைத்து தொழில்களிலும் உள்ள கடை தொழிலாளர்கள் சுமார் 4 கோடி பேர் உள்ளோம். இந்த 4 கோடி பேருக்கும் எங்களுக்கு உழைப்பின் உரிமை வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீங்கள் என்ன கட்சியா நடத்துகிறீர்கள், உரிமையை கேட்டு வந்துள்ளீர்கள் என்று மிகவும் தரக்குறைவான பல சொற்களால் சில இடங்களில் திட்டி கேட்டுக்கு வெளியே கூட பேப்பரை தூக்கி எறிந்து அனுப்பி வைத்துள்ளார்கள். ஒரு கட்சி 2 கட்சி அல்ல, நாம் அனைத்து கட்சிகளிலும் ஏறி இறங்கி உள்ளோம். குறிப்பாக பல சங்கங்கள், இந்த தொழிற்சங்கங்கள் பல சங்கங்களிலும் நாம் ஏறி இறங்கி உள்ளோம். இவர்களுக்கு இந்த உழைப்பின் உரிமை வேண்டும். உழைப்பின் உரிமை 60 வயதான பின்பு அவர்கள் அந்த ஓய்வூதியம் நமக்கு பணமாக இன்று கொடுப்பது போல் 1200 ரூபாய் பத்தாது. இன்றைய பொருளாதாரத்தின்படி 1200 ரூபாய் வைத்துக்கொண்டு 40 ஆண்டுகள் உழைத்த ஒரு தொழிலாளி என்ன செய்வது? 3000 ரூபாய் வேண்டும். 60 வயது ஆகும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும், நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உழைத்த ஒவ்வொரு தொழிலாளருக்கும் 60 ஆண்டுகள், 60 வயது வரைதான் இன்று பல தோழர்கள், பல தொழிலாளர்கள் உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போய் 60 வயது கடக்கும் முன்பாகவே சில தோழர்கள் பூமியை விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்று சில வேலைகளில் கடின உழைப்பு இன்றும் உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யாரும் இங்கே உழைக்காமல் ஒன்றும் கிடைப்பதில்லை. அப்படி கிடைத்தாலும் அது உழைப்பின் உரிமையாக இல்லை என்றதால் உழைக்கும் கூட்டம் அதை நாங்கள் வாங்க விருப்பப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு உழைப்பின் உரிமை வேண்டும். இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கத்திற்கு உழைப்பின் உரிமை வேண்டும். எங்களுக்கு பிச்சையாக வேண்டாம் என்று முடிவெடுத்து நாம் அனைத்து கட்சிகளையும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் சந்தித்து பேசியதில் ஒன்று தெரிந்தது. நீங்கள் என்ன கட்சியா, நீங்கள் என்ன கட்சியா? ஆகவே நாங்கள் முடிவெடுத்தோம், இந்த இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம், வணிகருக்கான கடை தொழிலாளருக்கான இந்த முதல் தொழிற்சங்கத்தை கட்சியாக செயல்படலாம் என்று முடிவெடுத்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் வலியே வலிமை மக்கள் கட்சி. வலியே வலிமை என்றால் வலிக்க வலிக்க உழைக்கும் ஒவ்வொரு தோழனுக்குள்ளேயும் துடிக்கும் அந்த துடிப்பு, அந்த ரத்தம் சதை நாடி நரம்பு துடிக்க துடிக்க உழைக்கும் அந்த தோழர்களின் கட்சியாக, இந்த சிறு குறு வியாபாரிகளின் வியாபாரம் என்றால் எல்லோரும் கத்த கத்தையாக பணம் எண்ணி வியாபாரம் செல்வதில்லை. சில தோழர்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு காய்கறியை போட்டுக்கொண்டு ஒரு ட்ரை சைக்கிளில் வச்சு தெரு தெருவாக 12 மணி நேரம் 15 மணி நேரம் தள்ளி குரல் வலிக்க, குரல் வலை வலிக்க, குரல் கொடுத்து கால் வலிக்க நடந்து அன்றைய பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு 500 ரூபாய், ஒரு 600 ரூபாய் லாபம் சம்பாதித்திருப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு அன்றைய ஊதியம். ஊதியத்தை வியாபாரம் செய்பவர்கள் லாபமாக பெறுவார்கள். வேலை செய்பவர்களுக்கு அவர்களது முதலாளிகள் கொடுப்பார்கள். நான் இங்கே எந்த முதலாளிகளையும் ஊதியம் தரவில்லை என்று சொல்ல வரவில்லை. நிறைய முதலாளிகள் நல்லபடியாக தோழர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, இந்த உழைக்கும் வர்க்கத்து ஊதியத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உரிமை, இந்த உழைப்பின் உரிமை அது எங்களுக்கு அரசாங்கம் தானே தர வேண்டும். இந்த உழைப்பின் உரிமை உரிமையாகத்தானே தர வேண்டும். பிச்சையாகவாக தருகிறார்களே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாததினால் தான் எங்கள் உரிமையை அடைவதற்கு எங்களுக்கும் ஒரு கட்சி வேண்டும் என்று சொல்லி வலிய வலிமை மக்கள் கட்சி என்று நாங்கள் அந்த வலிய வலிமை மக்கள் கட்சியை பார்த்தீர்கள் என்றால், ஐயா இந்தியாவின் கல்வி கடவுள் ஐயா அம்பேத்கர் வழியில் அம்பேத்கருடைய கொள்கைகளை கையில் எடுத்து இந்த வலிய வலிமை மக்கள் கட்சியை நாங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டு இருக்கிறோம். மக்களின் தேவை அறிந்து மக்களுக்கு நல திட்டங்களை அரசு கொடுப்பதே மக்களாட்சி. ஏழை எளிய உழைக்கும் வர்க்கமே ஒரு மந்திர சொல்லாக இதை தினமும் சொல். கருவறை முதல் கல்லறை வரை வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கும் எங்களுக்கு உழைப்பின் உரிமை சமநிலையில் வேண்டும். உழைப்பின் உரிமை திட்டத்தின் கீழ் எங்கள் மாணவ செல்வங்களுக்கு கல்வி, கட்டணமில்லா கல்வி, ஒரே கல்வி, இருமொழி கொள்கையில் வேண்டும். மக்களுக்காக உழைத்த தொழிலாளர் தெய்வங்களுக்கு 60 வயதானவுடன் மாத ஓய்வூதியம் 3000 ரூபாய் வங்கி கணக்கில், அவர்கள் வங்கி கணக்கில் இந்த அரசு செலுத்த வேண்டும். மருத்துவம், சாலை பாதுகாப்பு, வாழ்வியல் பாதுகாப்பு போன்ற நலத்திட்டங்கள் அனைத்தும் அரசின் நிதி நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு கொடுத்தால் போதும்.
இந்த நலத்திட்டங்கள் அனைத்தும் குடும்ப அட்டை மூலமாக இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு அரசு தர வேண்டும். அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, உழைத்து களைத்த நாம் இவர்கள் போடும் பிச்சைக்காக கையேந்த வேண்டுமா? நாடி நரம்பு ரத்தம் சதை துடிக்க துடிக்க வலிக்க வலிக்க உழைத்த 4 கோடி உழைக்கும் வர்க்கத்தின் ஒரே குரலாய் வெறும் முழக்கமாய் இந்த குரல் இருக்கக்கூடாது. உழைப்பின் உரிமையை பெற்று தரும் வீர முழக்கம், விவேக முழக்கம், தொழிலாளர் தெய்வங்களின் முழக்கம், இதுவே எங்கள் மாணவ செல்வங்களின் முழக்கம். நம் மாணவ செல்வங்கள் வாழ தேவை கல்வி கல்வி கல்வி. நாங்கள் கட்டிய வரிப்பணத்தில் இருந்து கட்டு, எங்கள் மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு பள்ளி கட்டு, இல்லையெனில் அவர்கள் படிக்கும் பள்ளியில் பணத்தை கட்டு. உழைக்கும் வர்க்கமே, இவர்களுக்கு ஓட்டு போடாமல் ஓரங்கட்டு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 கோடி உழைக்கும் வர்க்கத்தின் ஓட்டு நோட்டாவுக்கா, கட்டணம் இல்லாத உயர்தர கல்வி தரப்போகும் வருங்கால முதல்வருக்கா? ஈரோடு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு தலைவணங்கி வணக்கம். இந்த வலிய வலிமை கட்சியின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டது போல் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் நாங்கள் பரப்பிய அந்த தேர்தல் பிரசாரத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு ஈரோட்டில் பார்த்தீர்கள் என்றால் 6109 வாக்குகள் நோட்டாவில் செலுத்தி உள்ளார்கள். எங்களுக்கு எங்கள் உரிமையை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம். இல்லையெனில் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில் 2026 இந்த 4 கோடி உழைக்கும் வர்க்கம் தமிழகம் முழுவதும் நோட்டாவில் ஓட்டை பதிவு செய்து எங்கள் வாக்கை பதிவு செய்து எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம். அன்புக்கினிய ஈரோடு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, 6109 வாக்குகள் நோட்டாவில் செலுத்தி உங்கள் எதிர்ப்பை தெரிவித்தது போல் வரப்போகும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த உழைப்பின் உரிமை தரவில்லை என்றால் நாம் அனைவருமே நோட்டாவில் வாக்களிப்போம், நமது எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வலிய வலிமை சீலன். நன்றி, வணக்கம்.